வைக்கம் போராட்டம் 1924 ஏப்ரல் மாதம். சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்த ஈரோடு ராமசாமிக்கு தந்தி ஒன்று வந்தது. அனுப்பியவர்கள் ஜார்ஜ் ஜோசப் மற்றும் கே. பி. கேசவமேனன். கேரள பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள். வைக்கம் குறித்து 1959 இல் இ. வை. ரா பேசியது பதிவு செய்யப்பட்டு புத்தகமாகவும் வெளியாகியுள்ளது. ஜார்ஜ் ஜோசப்பும் க்ரூர் நீலகண்ட நம்பூதிரியும் கடிதம் எழுதினர் என்று பதிவு செய்துள்ளார் சாமி. சிதம்பரனார். பக். 70 நாங்கள் தீண்டாமையை எதிர்த்து அறப்போராட்டம் என்னும் பெரியதொரு கிளர்ச்சியை தொடங்கி விட்டோம். இங்கு அரசினரின் அடக்குமுறை கொடுமை வலுப்படுத்தப்பட்டுவிட்டது. இத்தனை விரைவாக நாங்கள் கைது செய்யப்படுவோம் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் உடனே வைக்கத்துக்கு வந்து அறப்போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்த வேண்டும். அப்போதுதான் கேரளத்தின் மானமும் எங்களுடைய மானமும் காப்பாற்றப்படும். எதை பற்றியும் சிந்திக்காமலும் காலதாமதம் செய்யாமலும் உடனடியாக புறப்பட்டு வரவேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. அப்படி மன்னிப்பு கேட்பதால் எங்களுக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. பெரிய காரியம் ஒன்று கெட்டுப்போய்விடுமே என்றுதான் கவலையாக இருக்கிறது. கடிதம் எழுதியவர்கள் செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் தலைவர்கள். கடிதத்தை படித்ததும் சூழ்நிலை புரிந்துவிட்டது ராமசாமிக்கு. உடனடியாக வைக்கத்துக்கு புறப்பட்டுவிட்டார். போராட்டத்தில் கலந்து கொள்ளும் விஷயத்தை ராஜாஜிக்கு கடிதம் மூலம் தெரிவித்த ராமசாமி தான் திரும்பிவரும் வரை தலைமை பொறுப்பை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். வைக்கத்துக்கு படகில் சென்று இறங்கினார் ராமசாமி. கூடவே கோவை சி. ஐயாமுத்துவும் வந்திருந்தார். அப்போது ராமசாமிக்கு அரசு சார்பில் வரவேற்பு கொடுக்க தாசில்தாரும் காவல்துறை ஆணையரும் வந்திருந்தனர். போராட்டம் நடத்த வந்திருந்த ராமசாமிக்கு அரசு மரியாதை எதற்கு? திருவிதாங்கூர் மகாராஜா வெளியூர் போகும் சமயங்களில் எல்லாம் ஈரோட்டில் ராமசாமிக்குச் சொந்தமான மாளிகையில் தங்கிவிட்டுச் செல்வது வழக்கம். அதன் காரணமாக ராமசாமி மீது மகாராஜாவுக்கு மரியாதை உண்டு. அரசு மரியாதை எல்லாம் தேவையில்லை. நான் பொதுக்காரியத்துக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ராமசாமி. சரி, வைக்கத்தில் என்ன பிரச்னை? வைக்கம் என்ற ஊரின் நடுவில் கோயில் ஒன்று இருக்கிறது. அதன் 4 வாசலுக்கு எதிரிலும் 4 நேர்வீதிகள். தவிரவும் கோயில் மதில் சுவரைச் சுற்றியுள்ள பிரகாரத்திலும் தெருக்கள் உண்டு. அந்த தெருக்களில் கீழ்ச்சாதிக்காரர்களான அவர்ணஸ்தர்கள் அயித்தக்காரர்கள் எனப்படும் தீண்டப்படாத சாதியினர், ஈழவர்கள், ஆசாரிகள், வாணியர்கள், நெசவாளிகள் ஆகியோர் நடமாடக்கூடாது. கோயில் தீட்டுப்பட்டுவிடும் என்பதால் 1 மைல் தூரத்துக்கு வேறொரு சாலையில் சுற்றிக் கொண்டுதான் போக வேண்டும். இத்தனை கெடுபிடிகள் நிறைந்த அந்த பகுதியில்தான் அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள் எல்லாமே இருந்தன. நினைத்து பார்க்கவே கொடுமையான விஷயம். நாகரிக முதிர்ச்சியின்மையின் நேரடி சாட்சி. அதை உடனடியாக அழித்தொழிக்க வேண்டும் என்று ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவமேனனும் நினைத்தனர். போராட்டத்தை தொடங்கினர். சிக்கல் ஏற்பட்டது. அதை களைத்துவிட்டு போராட்டத்தை தொடர்வதற்காகவே ராமசாமியும் வைக்கத்துக்கு வந்திருந்தார். வந்த வேகத்தில் பொதுக்கூட்டங்களில் பேசத் தொடங்கினார். கீழ்ச்சாதி மக்களான நாம் தெருவுக்கு உள்ளே போவதால் தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்லும் வைக்கத்தப்பனை போட்டு வேட்டி துவைக்கணும் என்று ஆவேசப்பட்டார் ராமசாமி. உண்மையில் இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் தலைமை அனுமதி தரவில்லை. சத்தியாகிரகம் வேண்டாம் என்று சொல்லி விட்டார் காந்தி. ஆதரவு தரவேண்டும் என்று சத்தியாகிரகிகள் காந்திக்கு கடிதம் எழுதியபோது அதற்கான பதிலை யங் இந்தியா இதழில் எழுதினார். சத்தியாகிரகிகளை திருவிதாங்கூர் அரசு கைவிட்டிருக்கலாம். நானும் கைவிடலாம். ஆனால் அவர்களுக்கு கடவுளிடம் நம்பிக்கை இருந்தால் கடவுள் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை என்னை நம்பிக்கொண்டிருப்பார்களானால் ஒடிந்த நாணல் குச்சியின் மீது தாங்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்களிடம் இருந்து நான் பத்திரமான தூரத்தில் இருந்து வருகிறேன். காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு எந்தவித உதவியும் அளிக்காமல் போகலாம். அவர்களுக்கு பண உதவி எதுவும் கிடைக்காமல் போகலாம். அவர்கள் பட்டினியும் கிடக்கும்படி நேரலாம். ஆங்காங்கு நடத்தப்படும் போராட்டங்களை சம்பந்தப்பட்ட இயக்கங்களே நடத்திக் கொள்ள வேண்டும். தவிரவும் ஆலய நுழைவு என்பது இந்து மதம் தொடர்பான பிரச்னை. கிறித்தவரான ஜார்ஜ் ஜோசப் இந்து மதம் தொடர்பான விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்றும் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் காந்தி. உண்மையில் அந்த போராட்டம் ஆலய நுழைவுக்காக நடத்தப்பட்டது அல்ல. தீண்டப்படாத சமூகத்தினர் ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தில் நடமாடக்கூட கூடாது என்பதை எதிர்க்கும் போராட்டம். இது காந்திக்கு தெரியவில்லை அல்லது முறையாக தெரியப்படுத்தப்படவில்லை. முக்கியமாக சம்பந்தப்பட்ட சாலைகள் தனியார் சொத்துகள் என்று காந்தி கூறியிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஆச்சரியப்படுத்தியது. காரணம், சம்பந்தப்பட்ட சாலைகள் பொதுமக்களின் பணத்திலேயே பராமரிக்கப்படுகின்றன. விஷயத்தை காந்திக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினர். ஆனாலும் காந்தி சமாதானம் அடையவில்லை. வேறு வழியில்லாமல் ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்டோர் போராட்டத்தை தொடங்கியிருந்தனர். அவர்களுடைய கைதுக்குப் பிறகுதான் ஈரோடு ராமசாமி வைக்கத்துக்கு வந்தார். பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசினார்.
மக்கள் மத்தியில் எழுச்சி உருவாவது ராஜாவின் கவனத்துக்குச் சென்றது. ராமசாமி பேசுகிறார். மக்கள் ஆவேசப்படுகிறார்கள். எனில் ராமசாமி பேசுவதை நிறுத்த வேண்டும். தடை போடுங்கள். மீறினால் கைது செய்யுங்கள். எல்லாம் அடங்கிவிடும் என்றார் திருவிதாங்கூர் ராஜா. முதலில் பேசுவதற்கு தடை உத்தரவு வந்தது. தடையை மீறினார் ராமசாமி. சட்டென்று அவரை கைது செய்து அருவிக்குத்தி என்ற ஊரில் உள்ள சிறையில் அடைத்தனர். போராட்டத்தை தாங்கி பிடிக்க நாகம்மையும் கண்ணம்மாளும் வந்தனர். சில நாள்கள் கழித்து சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் ராமசாமி. போராட்டம் தொடர்ந்தது. காந்தியைப் போல ராஜாஜிக்கும் அந்த போராட்டத்தில் ராமசாமி ஈடுபடுவது பிடிக்கவில்லை. கடிதம் மூலம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். பஞ்சாபைச் சேர்ந்த சீக்கிய தலைவர்களிடம் இருந்தும் ராமசாமிக்கு ஆதரவு கிடைத்தது. ஆதரவு பெருகவே மீண்டும் கைது செய்யப்பட்டார் ராமசாமி. 6 மாத கடுங்காவல் சிறை தண்டனை தரப்பட்டிருந்தது. திருவிதாங்கூர் அரண்மனையில் யாகம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சத்ரு சங்கார யாகம் என்று பெயர். எதிரியை ஒழிப்பதற்கான யாகம். எதிரி என்றால் அரசாங்கத்துக்கு எதிரான காரியத்தை செய்பவர். அப்போது அரசுக்கு எதிராக காரியமாற்றிக் கொண்டிருந்தவர் ஈரோடு ராமசாமி. ஏகப்பட்ட பொருள் செலவில் யாகம் நடந்து முடிந்தது. திடீரென ஒரு நாள் இரவு திருவிதாங்கூர் மகாராஜா மரணம் அடைந்துவிட்டார். எதிரியை குறிவைத்து நடத்திய யாகம் எதிர்வினை ஆற்றிவிட்டது என்று பேசிக்கொண்டார்கள். மரணம் தொடர்பான சடங்குகளை ஒட்டி சிறையில் இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் ராமசாமியும் அடக்கம். சில நாள்கள் கழிந்ததும் வைக்கம் போராட்டத்துக்கு தீர்வு காண விரும்பினார் திருவிதாங்கூர் மகாராணி. உடனடியாக அரண்மனை திவான் ராஜாஜிக்கு கடிதம் எழுதினார். ராஜாஜியோ உடனடியாக காந்திக்கு தகவல் கொடுத்தார். டிசம்பர் 26, 1924 பெல்காமில் நடந்த காங்கிரஸ் மாநாடு கூடியது. தலைமையேற்றவர் காந்தி. வைக்கத்தில் போராட்டம் நடக்கிறது. அதை நாம் வரவேற்கிறோம் என்று தீர்மானம் பெல்காம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு ராஜாஜி சகிதம் வைக்கத்துக்கு வந்தார் காந்தி. திருவாங்கூர் ராணியை சந்தித்து பேசினார். அதன் பிறகு வைக்கம் கோயிலைச் சுற்றியுள்ள வீதிகளில் சாதிமத வித்தியாசம் எதுவும் இல்லாமல் எவரும் நடக்கலாம் என்ற உத்தரவை ராணி பிறப்பித்தார். தீண்டாமை ஒழிப்பு மற்றும் உரிமை போராட்டம் என்ற அளவில் வைக்கம் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவர் ஈரோடு ராமசாமி. உண்மையில் காந்தி ராஜாஜி போன்றவர்களுக்கு போராட்டத்தில் உடன்பாடு இல்லை என்று தெரிந்த பிறகும் பொதுமக்களின் சுயமரியாதைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை அகற்றுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டே தீருவேன் என்று சொன்னவர் ராமசாமி. ஏப்ரல் 22, 1924 அன்று கைது செய்யப்பட்டு 1 மாதம் சிறை தண்டனை. பிறகு 1 வாரம் கழித்து மீண்டும் கைதாகி 6 மாத சிறை தண்டனை. எல்லாம் ராமசாமிக்கு 4 மாதங்கள் முடிவதற்குள்ளேயே விடுதலை செய்யப்பட்டார். ஆனாலும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக பேச வேண்டும் என்றதும் ராஜாஜி காந்தியையே பிரதானமாக வைத்து பேச விரும்பினார். எனினும் போராட்டம் வெற்றி பெற்றதில் ராமசாமிக்கு மகிழ்ச்சி. அவருடைய பங்களிப்பை கௌரவப்படுத்தும் விதமாக நவம்பர் 29, 1925 அன்று நடந்த வெற்றி விழாவில் ராமசாமிக்கு வைக்கம் வீரர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகைகள் வைக்கம் போராட்ட விஷயத்தில் ராமசாமியின் பங்களிப்பு பற்றி எதுவும் பதிவு செய்யவில்லை. பொறுத்தது போதும், புதிய ஆயுதத்தை எடுக்கலாம் என்று ஈரோடு ராமசாமி முடிவு செய்தது அந்த நொடியில்தான்.